ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பபுள் பிரெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து 150 ml வந்து வார்ம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதும் வந்து ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஈஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். ஈஸ்ட்டு 3 கிராம் இதை வந்து சேர்த்துக்கலாம் பாலில். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம அடுத்தது வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். மைதா 200 கிராம் எடுத்திருக்கேன். அது கூட வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் வந்து 50 கிராம் எடுத்தேன். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன். மீதி வந்து இதில் போட்டுக்கோங்க. இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த மாவு கூட நம்ம சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சு கலந்துட்டு அப்படியே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்து இருக்க 15 கிராம் வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இது டபுள் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா டபுளாக ரைஸ் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் நம்மளோட பபுள் ப்ரெட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க, இதை வந்து நம்ம பபுள்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து குட்டி எடுத்துக்கலாம். ஓடிஜியை வந்து 160 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒர்க் ஏரியாவில் கொஞ்சமாக மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிட்டு அந்த டோ இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க டோ, அதை வந்து இதில் போட்டுக்கலாம். இதுலேயும் அப்படியே கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம குட்டி குட்டி பால் சைஸில், அதாவது பபுள்ஸ் வந்து என்னென்ன சைஸில் இருக்கும், குட்டியாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்புறம் மீடியமாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு எடுக்க வரலைன்னா இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் அளவு. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக. இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி
நல்லா பபிள்ஸ் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அந்த மெஷரிங் ஸ்பூன்லேயே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இது மாதிரி ஒரு ஃபுட் ராப்பர் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. இது கொஞ்சம் டபுள் ஆகட்டும். அப்புறம் நம்ம வந்து ஓடிஜியில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, எல்லாமே டபுள் சைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மில்க் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மில்க் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. மில்க் கோட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஓடிஜியில் 160 டிகிரி செல்சியஸுக்கு 18லேருந்து 20 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பபுள் பிரெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம வந்து பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒரு மாதிரி அந்த மிரர் மாதிரி இருக்கும், நல்லா கிளாஸ் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் போதே அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நம்மளோட பபுள் பிரெட் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரணும். கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.